ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. மீண்டும் வெளியே வந்த விஜயலட்சுமி, அரசியலின் திசைவழி போக்கை மாற்றப்போகும் விஜயலட்சுமி. இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன் காலையில். என்ன அப்படின்னா, விஜயலட்சுமி பழையபடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வீடியோ பதிவு ஒன்று, என்னைய தமிழ்நாட்டில் புறக்கணிப்பு பண்ணுறாங்க, நான் இனிமேல் தமிழ்நாட்டு பக்கம்லாம் வரமாட்டேன், என்கிட்ட எல்லா ஆதாரங்களையும் பெற்றுக்கொண்டு அண்ணன் சீமான் அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்கள் அனைவரும் ஷாக்காகிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த கேஸை அவங்க கர்நாடகாவில் போட போகிறாங்களாம். அண்ணன் சீமானை கர்நாடகாவுக்கு இழுக்க போகிறாங்களாம். அவங்க எந்த ஒரு பிரச்சனையிலையும் தமிழக மக்களும் சரி, காவல்துறையும் சரி, தமிழக அரசியல்வாதிகளும் சரி, அவங்கள கண்டுக்கவே இல்லையா. இந்த அம்மாவுக்கு ஒரு என்ன மனப்பான்மை இருக்குன்னே இன்னும் புரிஞ்சுக்க முடியல. எல்லோரும் உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு என்னாச்சு, உங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு, உங்கள் அக்காவுக்கு என்னாச்சுன்னு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா என்ன? அப்பப்போ இந்த வின்னர் படத்தில் ஒரு வசனம் இருக்குல்ல, ஏன்பா தம்பி நாய் குலைக்குது, பிஸ்கட் தீர்ந்து போச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் அப்பப்போ இந்த நாய் குலைச்ச மாதிரி குலைச்சிட்டு போகிறீங்க. இதனால் உங்களுக்கு என்ன பயன்? உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை நீங்கள் தான் எதிர்கொள்ளணும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருக்காவது ஒருவருக்கு பாதிப்பு என்றால் அது உங்களுடைய பொறுப்பு, அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. அது ஏன் அரசு பார்த்துக்கல, அது ஏன் அண்ணன் சீமான் பார்த்துக்கல அப்படின்னு சொல்லி கேட்பதே வெட்கக்கேடானது, அறிவில்லாத ஒரு தனமானது. அதை ஏங்க மற்றவர்கள் பார்க்கணும்? உங்கள் பிரச்சனையை நீங்கள் பார்க்கணும். உழைத்து சம்பாதிக்க 1000 வழிகள் இருந்தும் உக்காந்துக்கிட்டே இந்த மாதிரி இன்னொருத்தவங்களை கார்னர் பண்ணி அவங்களுக்கு அவப்பெயர் உண்டாக்கி அதன் மூலமாக பேரம் பேசி வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு பொழைக்கணும் அப்படின்ற பொழைப்பு உள்ளபடியே வெட்கக்கேடானது, அசிங்கமானது, இழிவானது. இதை நீங்கள் என்றைக்கு தான் மாற்றிக்க போகிறீங்க அப்படின்றது தெரியல. இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை நீங்களாக பார்த்து திருந்தி மாற்றினா மட்டும்தான் வழி உண்டு. இல்லை அப்படின்னா டெய்லி ஒரு வீடியோ போட்டு மக்களுக்கு ஒரு கேலி பொருளாக ஆல்ரெடி மாறிட்டீங்க. இன்னும் ஒரு காமெடி பீஸாகத்தான் நீங்கள் தெரிவிங்க. எந்த துன்பமும், எந்த வலியும், எந்த கஷ்டமும் அது தனக்குரியது அப்படின்னு எடுத்துக்கிட்டு நீங்களே அதை டீல் பண்ண கற்றுக்கோங்க. அதை விட்டுட்டு சும்மா மீடியா முன்னாடி தோன்றி லூசுத்தனமான வார்த்தைகளை பேசுவதை தவிருங்கள். நன்றி, வணக்கம்.